நமது சங்கத்தின் ஓட்டுநர் நேற்று 12/7/2026 அன்று சேலம் கருப்பூர் மேம்பாலத்தில் இருந்து இறங்கும் பொழுது சரிவர பிரேக் பிடிக்கவில்லை. இருந்தும் சாமர்த்தியமாக சுதாரித்துக் கொண்டு வாகனத்தை நிறுத்துவதற்கு சற்று இடைவெளியில் முன் சென்று கொண்டிருந்த காரின் மீது மோதி நின்றது. காரில் பயணித்த யாருக்கும் சிறிதும் காயமின்றி வாகனம் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் பொதுமக்கள் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ளாமல் 60 வயது தக்க நமது சங்க ஓட்டுநரின் மீது அனைவரும் தகாத வார்த்தையை பயன்படுத்தி அடித்துள்ளனர். இதில் மனமுடைந்து நமது ஓட்டுநர் கனத்த இதயத்துடன் மக்களுக்காக முன்வைத்த பதிவை இங்கு பதிவிடுகின்றோம். வணக்கம் தோழரே. அது நேற்று நடந்தது அதிகமாக பேச முடியல. நேற்று நடந்தது இங்கே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் ஒன்று பேசினாருங்க தோழரே. முதல்ல ஸ்பாட்டில் என்ன நடந்தது, எப்படி அவங்க இத்தனை பேரை காப்பாற்றிருக்கான்னு நினைக்காம, ஏன்னா அத்தனை பேர் இந்த காது பின்னாடி புடனி ஆளாளுக்கு தேவடியாப்புலன்னு குத்தனானுங்க. அந்த குத்த வாங்கிக்கிட்டு யாருக்கு எந்த சேதாரமாவலும் தான் என் மனசில் நான் நினச்சினவளுக்கு. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும் சொல்கிறேன், போய் முன்ன இதை பார்க்கணும். முடியல, என்னால் பேச முடியல. அப்படியே ஒரு நடுக்கம், அந்த வலி சவுண்டு அதிகமாக கேட்க முடியும். அவங்க அடித்த அடி, இதுக்கு என்ன ஒரு இது பண்ணலாங்கிறத கொஞ்சம் ஃபோன் பண்ணி தோழறேன். அதனால் முடியல, அதெல்லாம் ஒரு பொழப்பான்னு நினைக்கிறதா இருக்குது. சங்க உறுப்பினர் பேசியதை அனைவரும் கேட்டிருப்பீர்கள். மக்களிடம் எங்களது சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். எங்களது ஓட்டுநர் இனத்தில் அனைவரும் தவறு செய்வதில்லை, ஒரு சிலரே செய்கின்றனர். நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், என்ன நடந்தது என்பதை தீர விசாரித்து தவறு இருக்கும் பட்சத்தில் மக்கள் கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது என்று கொஞ்சம் நினைத்து கொள்ளுங்கள். குடிபோதையில் கண்முன் தெரியாமல் வாகனத்தை ஓட்டும் தவறான ஓட்டுநருக்கு மக்கள் கொடுக்கும் தண்டனை சரியான முடிவாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எந்த தவறும் செய்யாமல் பாதிக்கப்படுவது எங்களது மனதை மிகவும் பாதிக்கின்றது. இதை எங்கள் குடும்பத்தில் பார்த்தால் அவர்களும் மிகவும் வருத்தப்படுவார்கள். ஆகையால் மக்களுக்கு நாங்கள் கூற வருவது ஒன்றே ஒன்றுதான், யார் ஒருவரும் வேண்டுமென்றே விபத்தை ஏற்படுத்துவதில்லை. அதனாலதான் அதை விபத்து என்று கூறுகின்றோம். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, நாங்களும் உங்களில் ஒருவர்தான்.